ஐந்தாவது பகுதி. அதகைனம் ககோலக கௌஷிதகேயக பப்ரச்ச யாக்ஞவல்க்யேதி ஹோவாச்ச யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரக தம் மே வியாசக்ஷ்வேதி ஏஷத ஆத்மா சர்வாந்தரக கதமோ யாக்ஞவல்க்ய சர்வாந்தரக யோ அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜரா மிருத்யுமத்யேதி ஏதம் வைதமாத்மானம் விதித்வா ப்ராஹ்மணாः புத்ரைஷணாயாஸ்ச வித்தைஷணாயாஸ்ச லோகைஷணாயாஸ்ச வ்யுத்தாய அத பிக்ஷாச்சர்யம் சரந்தே யாஹ்யேவ புத்ரைஷணா சா வித்தைஷணா யா வித்தைஷணா சா லோகைஷணா உபேஹ்யேதே ஏஷனே ஏவ பவதக தஸ்மாத் ப்ராஹ்மணக பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய அத முனிஹி அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய அத ப்ராஹ்மணக சப்ராஹ்மணக கேன ஸ்யாத் ஏன ஸ்யாத் தேன ஈத்ருஷ ஏவ அதோன்யதார்த்தம் ததோக ககோலக கௌஷிதகேயக உபரராம. இந்த ஐந்தாவது பிராமணம் ஒரே மந்திரத்தை கொண்டுள்ளது. மிக முக்கியமான பிராமணம் என்று பார்த்தோம். இதில் ஆத்மஸ்வரூபம் முதலில் கூறப்படுகின்றது. ஆத்மஸ்வரூபத்தில் ஆத்மா நித்திய முக்த ஸ்வரூபக
சம்சாரம் ஆத்மாவுக்கு இல்லை என்ற கருத்து கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து சாதனைகளாக இங்கு ஞானம், சந்நியாசம் இந்த 2 சாதனைகள் வருகின்றது. மூன்றாவதாக அனாத்மாவில் நமக்கு இருக்கின்ற ஆசைகளை பாகுபடுத்தி வேறுபடுத்தி உபனிஷத் நமக்கு காட்டுகின்றது. பிறகு ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்திற்கு புதிய விதமான பெயர்கள், விளக்கங்கள். இறுதியாக மிக சுருக்கமாக ஞானியினுடைய லட்சணமும், பிறகு ஏற்கனவே கூறிய கருத்து அதோன்யதார்த்தம் என்ற வாக்கியம், ஜெகத் மித்யா, ஆத்மாவை தவிர மீதி அனைத்தும் மித்யா என்ற கருத்து. இந்த அனைத்து கருத்துக்களும் இந்த ஒரு மந்திரத்தில் அடங்கி இருக்கின்றது. இதில் நான் சங்கரருடைய அறிமுகத்தை சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். மிக சுருக்கமாக சங்கரர் அறிமுகப்படுத்துகின்றார். காரணம், சென்ற பிராமணத்தில் என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அதே கேள்வி திரும்பவும் கேட்கப்படுகிறது. கேள்வியில் மாற்றமில்லை, பதிலில்தான் மாற்றம் இருக்கின்றது. ஆகவே பூர்வபக்ஷி கூறுகின்றான், ஒரே கேள்வி கேட்டு வேறு விதமான பதில் வருவதனால் சென்ற பிராமணத்தில் ஒரு ஆத்மாவும் இந்த பிராமணத்தில் வேறு ஆத்மாவும் விசாரம் செய்யப்படுகிறதாக எடுத்துக்கொள்வோம். அதை சங்கரர் நிராகரிக்கின்றார். ஜீவாத்மா பரமாத்மா என்ற பேதமல்ல, ஒரே ஒரு முக்கிய ஆத்மாதான் 2 பிராமணங்களிலும் பேசப்படுகிறது. பிறகு எதற்கு அதே கேள்வி, பிறகு எதற்கு மீண்டும் அதுவே பேசப்பட வேண்டும் என்றால், சில விசேஷமான லட்சணம் அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரே ஒரு ஆத்ம தத்துவம்தான் 2 பிராமணத்திலும் பேசப்படுகிறது. ஆனால் சென்ற பிராமணத்தில் ஆத்ம தத்துவத்திற்கு கொடுக்காத சில லட்சணங்கள் இங்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ வஸ்து ஒன்று, விளக்குகின்ற விதம், இலக்கணங்கள் தான் வேறு. பிறகு அடுத்ததாக சம்சாரி நான் என்பது நம்முடைய அனுபவம், அசம்சாரி நான் என்பது இங்கு உபதேசம். பிறகு பூர்வபக்ஷி கேட்கின்றான், எப்படி ஒரே ஒரு பொருளிடத்தில் 2 விருத்த தர்மங்கள் ஏற்படும்? ஒரே ஒரு பொருளிடத்தில் 2 முரண்படுகின்ற தர்மம் எப்படி வரும்? அதற்கு சங்கரர் பதில் கூறுகின்றார், பொதுவாக அது வராததுதான், அதை நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். 2 விருத்த தர்மங்கள் ஒரே இடத்தில் சம்பவிக்காது. ஆனால் எங்கு அத்தியாசம் நடைபெறுகிறதோ அங்கு சம்பவிக்கும், எங்கு பிரமம் இருக்குமோ அங்கு சம்பவிக்கும், எங்கு குழப்பம் இருக்கின்றதோ அங்கு சம்பவிக்கும். ஆகவே சம்சாரம் என்பது பிராந்தி, வெறும் குழப்பம்தான் என்ற பதிலை கொடுக்கின்றார். அதாவது அனாத்மாக்கள் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய ஷரீர உபாதியானது ஆத்மா மீது ஏற்றி வைக்கப்படும் பொழுது உபாதியினுடைய தர்மங்களெல்லாம் ஆத்மாவினுடைய தர்மங்களாக தெரிகின்றது. காரணம் பிராந்தி அல்லது அத்தியாசம். பிறகு பூர்வபக்ஷி மீண்டும் பிடிக்கின்றான். அவன் என்ன சொல்கின்றான், உபாதி என்று ஒன்று இருக்கிறது, ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே இருமை வந்து விட்டதே, இங்கு ஏது அத்வைதம்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஷரீரம் என்கின்ற உபாதியினுடைய தர்மங்கள் பொய்யாக ஆத்மாவுக்கு வந்து விட்டதுன்னு சொல்கிறீர்கள். இப்பொழுது அந்த தர்மத்தை விடுவோம், உபாதி என்ற ஒன்று ஆத்மா என்ற ஒன்று வருகிறது என்றால் சங்கரர் பதில் கூறுகின்றார், உபாதியினுடைய தர்மங்கள் எப்படி மித்யாவோ அப்படி உபாதியும் மித்யா. இங்கு உபாதி தர்மங்களும் உபாதியும் மித்யா. ஆகவே இங்கு அத்வைதம் தான் நிலை பெறுகின்றது, துவைதம் வருவதில்லை. மாயையினுடைய காரியம் மித்தியா, மாயையும் மித்தியா. மாயையிலிருந்து வந்தது மித்தியா என்றால் மாயையும் மித்தியா என்ற பதிலை கோரி 2 விதமான விவகாரம் நடக்கின்றது.
அஞ்ஞான காலத்தில் அத்தியாச காலத்தில் சம்சார விவகாரம், ஞான காலத்தில் சாஸ்திரிய விவகாரம் என்று சொல்கிறார். சாஸ்திரிய விவகாரம்னா நான் முக்தன், நான் ஆத்மா என்ற விவகாரம் நடக்கின்றது. அந்த விவகாரம் தான் இந்த மந்திரத்தில் வருகின்றது என்று பதில் கூறி தன்னுடைய முகவுரையை முடிக்கின்றார். இனி நாம் மந்திரத்திற்குள் செல்ல வேண்டும். கேள்வியை பார்த்தால் அதே கேள்விதான், பதில் தான் வேறுபடுகின்றது. இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். அத என்றால் சென்ற பிராமணம் முடிவடைந்து விட்டது. அதற்கு பிறகு அத என்றால் பிறகு, அதாவது உஷஸ்தர் உடைய கேள்வி கேட்டு அதற்கு யாக்ஞவல்யர் பதில் சொல்லி முடித்ததற்கு பிறகு ஏனம் இந்த யாக்ஞவல்யரிடம் ககோலக, ககோலர் என்பவர், அவருக்கு இனியொரு பெயர் கௌஷீதகேயக, கௌஷீதகேயக என்ற ககோலர் என்பவர் பப்ரச்ச கேள்வியை கேட்கின்றார். கேள்வியை கேட்டார். யாக்ஞவல்க்ய இதிக உவாச்ச, ஹே யாக்ஞவல்க்ய என்று யாக்ஞவல்யரை அழைத்து கேள்வியை கேட்கின்றார். அதே கேள்விதான். ஆகவே நம்ம கேள்விக்கு விளக்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்ற பிராமணத்திலேயே அந்த கேள்வியில் உள்ள சொற்களை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். எதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம, எந்த ஒன்று சாக்ஷாத் அபரோக்ஷமாக இருக்கின்றதோ, எந்த ஒரு பிரம்மன் இருக்கின்றதோ, யக ஆத்மா சர்வாந்தரக, எந்த ஒரு ஆத்மா சர்வ அந்தரக அனைவருக்குள்ளும் இருக்கின்றதோ, தம் மே வியாச்சக்ஷ்வ இதி, அதை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். அதற்கு யாக்ஞவல்யருடைய பதில் ஏஷத்த ஆத்மா சர்வாந்தரக, தே ஆத்மா, உன்னுடைய இந்த ஆத்மஸ்வரூபம்தான் நீ கேட்டது. இந்த சாக்ஷாத் அபரோக்ஷாத் சர்வாந்தரக எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் பார்த்து விட்டோம். அதனால் இங்கே மீண்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏஷத ஆத்மா சர்வாந்தரக, இதுதான் நான் நான் என்று நீ எதை சொல்கிறாயோ அதுதான் அந்த பிரம்ம தத்துவம். பிறகு கதம யாக்ஞவல்க்ய சர்வாந்தரக, மேலும் அதை விளக்குங்கள். ஹே யாக்ஞவல்க்ய சர்வாந்தரக, அந்த சர்வாந்தரமான ஆத்மா கதமகன மீண்டும் விளக்குங்கள். இதற்கு சென்ற பிராமணத்தில் வேறு விதத்தில் விளக்கம் கொடுத்தார். இப்பொழுது புது விதத்தில் விளக்கம் ஆரம்பமாகின்றது. இந்த விளக்கத்திற்கு இப்பொழுது செல்வோம். இதுவரைக்கும் நம்ம உண்மையிலேயே பார்த்து முடித்த கருத்து தான், கேள்வி வரை. இனி பதிலை இப்பொழுது பார்க்கின்றோம். யக அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யும் அத்யேதி. யக எந்த ஒரு தத்துவம், யக எந்த ஒன்று, இவைகளை அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யும் என்கின்ற இந்த 6 தத்துவங்களையும், இந்த 6ஐயும் அத்தியேதி கடந்திருக்கின்றதோ அதுதான் ஆத்மஸ்வரூபம். இந்த 6ஐயும் எது கடந்திருக்கின்றதோ அது ஆத்மஸ்வரூபம். இங்கு சொல்லப்படுகின்ற 6ம் சம்சாரத்தை விளக்குகின்ற சொற்கள், சம்சாரத்தை குறிக்கின்ற சொற்கள், அல்லது சம்சாரம் என்று சுருக்கமாக புரிந்து கொள்வோம். இந்த 6 விதமான உபத்திரவம், துயரம் சம்சாரத்தை கடந்துள்ளதோ, அதாவது நமக்குள்ள இருக்கிற சம்சாரத்தை ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் ஒவ்வொரு விதமாக பேசுவார்கள். சில இடங்களில் ஒரே ஒரு சொல்லில் அதிருப்தி என்று சொல்லி விடுவார்கள். சில இடத்துல சம்சாரம் என்பது பயம், ஒரே ஒரு வார்த்தையில் பயம் சம்சாரம். இப்போ மோக்ஷங்கிறது என்ன, அபயம். இனி ஒரு இடத்துல யோக சாஸ்திரத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா பஞ்ச கிளேஷாகா, 5 வித கிளேஷங்கள் என்று அங்கு சொல்வார்கள். அப்படி சம்சாரத்தை வர்ணிப்பது விதவிதமாக இருக்கும்.
இங்கு இந்த 6 சொற்களால் வர்ணிப்பது ஒரு விதமான வழக்கம். இந்த 6ஐயும் சேர்த்து சாஸ்திரத்தில் ஷட் ஊர்மயக என்று சொல்லப்படும். இந்த 6க்கு ஒரு பேர் ஷட் ஊர்மயக. எப்படி பஞ்ச கிளேஷம் என்று யோக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதோ அதே போல் நம்ம வேதாந்தத்தில் ஷட் ஊர்மயகன இந்த 6 விதமான துயரத்தினுடைய கூட்டம். இந்த 6 விதமான சங்கடம், உபத்திரம் அல்லது சம்சாரம் என்று அர்த்தம். ஊர்மயக என்றால், ஊர்மி என்றால் கடலினுடைய அலை, ஊர்மயகன அலைகள், பேரலைகள் அப்படின்னு அர்த்தம். எப்படி அலையானது அதிகமாகும் பொழுது மனிதனை அழிக்கின்றதோ அப்படி இந்த 6ம் அலைகளுக்கு உதாகரணமாக சொல்லப்பட்டுள்ளது. இது சாஸ்திரத்தில் பிரசித்தமாக உள்ளது. இப்போ அந்த 6 விதமான அலைகளுக்கு ஒப்பிடப்படும் சம்சாரம் என்னன்னு இப்பொழுது பார்ப்போம். முதல் 2 அசனாயா பிபாசே. அசனாயா என்றால் பசி, வயிற்று பசி. அசனாயா, அசனா, அசனாயா. பிபாசா என்றால் தாகம், பசி தாகம், ஒரு பேர், பசியும் தாகமும். அசனாயா பிபாசே என்றால் பசியும் தாகமும். அதாவது ஸ்தூலமான பொருளை சாப்பிட வேண்டும்ங்கிற ஆசை அசனாயா, திரவமான பொருளை குடிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசை திரவமான, அதான் தாகம். ஸ்தூலமாகவே நம்ம சாப்பிட்டு இருக்க முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு நீர் தேவை, தண்ணீர் குடிக்கணும். பிபாசான பாத்தும் இச்சா, நீர் குடிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசை. இப்போ பசிங்கிற நோய், தாகம் என்கின்ற ஒரு நோய், அதாவது சம்சாரம். ஒவ்வொரு அலைகளுக்கு சாஸ்திரத்தில் உதாகரணமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது சோகம் மோகம். சோகம் 3வது, மோகம் 4வது, 5வது ஜரா. ஜரா, ஜரான வயோதிகம். 6வது மிருத்யு, மரணம். பசி, தாகம், சோகம், மோகம், ஜரா, மிருத்யு, வயோதிகம், மரணம். இந்த 6 ஒரு பேரா சொல்லப்பட்டு ஷட் ஊர்மயக, நம்மை துயரப்படுத்துகின்ற 6 விதமான சம்சாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஆத்மான என்ன என்றால், இந்த 6 விதமான பேரலைகள் அல்லது துயரங்கள் எதற்கு இல்லையோ அது ஆத்மா. அத்யேதின கடந்துள்ளது. இந்த ஆத்மாவானது 6 விதமான துயரங்களை கடந்துள்ளது. இதிலிருந்து இங்கு ஆத்மாவுக்கு கொடுக்கிற லட்சணத்தை பார்த்தோம் அப்படின்னா, சென்ற பிராமணத்தில் வேறு விதத்தில் திரஷ்டேர், திரஷ்டா இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு தான் இங்கே ஆத்மாவினுடைய லட்சணம். இனிமேல் வருவதெல்லாம் சாதனைகளை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் தான் இங்கு பேசப்படுகிறது. ஆத்மாவினுடைய லட்சணம் இத்தோடு முடிவடைகிறது. இப்போ ஆத்மாவுக்கு ஒரு புது விதத்தில் இங்கே லட்சணம் வருகின்றது. என்ன என்றால், சம்சாரத்தை குறிப்பிட்டு இந்த சம்சாரம் எது அற்றதோ அது ஆத்மா. மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சத்தியம், ஞானம், அனந்தம், திரஷ்டே, திரஷ்டா இப்படியெல்லாம் தான் ஆத்மாவுக்கு லட்சணத்தை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல தான் புது விதமான ஆத்மாவுக்கு லட்சணம். சம்சாரத்தையே குறிப்பிட்டு இந்த சம்சாரத்தை எது கடந்துள்ளதோ, இந்த சம்சாரத்தினால் எது தாக்கப்படவில்லையோ அது ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேதனைப்படக்கூடாது. பாவம் ஆத்மா அப்படி இருக்கு, நான் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் நான். இங்கே ஆத்மான்னு சொன்னால் அகம். நான்கிறது யார் என்றால் இந்த சம்சாரத்தினால் தாக்கப்படாதவன். ஆகவே இங்கே ஆத்மாவுக்கு லட்சணம் நம்முடைய அஞ்ஞான அவஸ்தையில் இருப்பவர்களுடைய அகங்கிறதுனுடைய லட்சணத்தை சொல்லி, அதாவது அஞ்ஞான அவஸ்தையில் ஒருத்தன் நான் நினச்சா அந்த நான் எப்படி இருக்குமோ அதை சொல்லி, அது அற்றது,
இந்த நான், உண்மையான நான் என்று அந்த சம்சார அவஸ்தை இங்கு 6ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். இனி இந்த 6னுடைய சற்று சுருக்கமான விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். இங்கு அசனாயா பிபாசா என்பது முதலில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த 6ஐயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோஷத்திற்குள் அடங்கி இருக்கின்றது. அசனாயா பிபாசா என்பது பிராணமய கோஷத்தில் இருக்கின்ற சம்சாரம், துயரம். பசி தாகத்தை எல்லாம் இந்த பிராணமய கோஷம்தான் ஃபீல் பண்ணுது. அசனாயா பிபாசா என்பது பிராணமய கோஷத்தினுடைய சொரூபம்னே சொல்லலாம். அதாவது இங்கு எப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னா, அனாத்மாவிடம் சம்சாரம் இருக்குன்னு சொல்லப்படலை, அனாத்மாவே சம்சாரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அனாத்மாவிடம் சம்சாரம் அல்ல, அனாத்மாவே சம்சாரம். உன்னிடத்தில் கோபம் இல்லை, நீயே எனக்கு கோபம் சொரூபம்ங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் உன்னிடத்தில் இருந்தா, நான் ஏதாவது பண்ணுனா உனக்கு கோபம் வருதான்னா, இல்லை நீ இருந்தாலே எனக்கு சங்கடம்னு சொல்கிறது போல, அது அகங்காரத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு பொதுவாக அகங்காரமே பிரச்சனை. அகங்காரத்திடம் அப்படின்னு சொல்ல வேண்டாம், அகங்காரமே அப்படி சொல்வது போல இந்த பிராணமய கோஷத்தினுடைய சொரூபமே அசனாயா பிபாசா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராணமய கோஷம் இருக்கிற வரைக்கும் அல்லது பிராணமய கோஷத்தில் அபிமானம் இருக்கிற வரைக்கும் நம்ம பசி தாகத்தினால தாக்கப்படுவோம். இனி ஷோகக என்ற சொல் மனோமய கோஷத்தில் உள்ள சம்சாரத்தை குறிக்கின்றது. மனோமய கோஷத்தில் இருக்கிறது சோகம்ங்கிற சம்சாரம். மனோமய கோஷத்தினுடைய சொரூபமே சோகம்ங்கிற சம்சாரம். மோகம்ங்கிறது விஞ்ஞானமய கோஷத்தை குறிக்கின்றது. விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கின்ற சம்சாரம் மோகம். நமக்கு விஞ்ஞானமய கோஷத்தில் அதனுடைய சொரூபமாகவே இந்த மோகம்ங்கிறது இருக்கின்றது. ஜரா மிருத்யு அன்னமய கோஷம், இந்த ரெண்டும். ஜரா மிருத்யு அப்படிங்கிறது அன்னமய கோஷத்துக்கு வர்ற சம்சாரம். இந்த உடலுக்கு ஜரா என்பது கண்டிப்பாக வரும். ஜரா வந்துட்டா ஜராவினால என்னென்ன வருமோ அதெல்லாம் வந்துடும். பிறகு மிருத்யு மரணம். மரணம் இது அன்னமய கோஷம். இப்படி பார்த்தோம்னா ஜரா மிருத்யுங்கிறது அன்னமய கோஷத்தில் இருக்கிற சம்சாரம் சொல்கிறத விட அன்னமயத்தினுடைய சொரூபம். அன்னமய கோஷத்துக்கு வர்ற அப்படின்னு சொல்கிறத விட அன்னமய கோஷத்தினுடைய சொரூபமே ஜரா மிருத்யு. பிறகு பிராணமய கோஷம், அன்னமய கோஷத்துக்கு அடுத்தது பிராணமய கோஷம். அந்த பிராணமய கோஷத்தில் இருக்கிற சம்சாரம் பசி தாகம். மனோமய கோஷத்தில் இருக்கிற சம்சாரம் சோகம். விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கிற சம்சாரம் மோகம். பிறகு ஒரு கோஷம் விடப்பட்டுள்ளது. அது என்ன என்றால் ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆனந்தமய கோஷம் ஆஸ் சச், அந்த ஆனந்தமய கோஷம் சம்சாரம் அல்ல. காரணம் என்னன்னா, ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கும். அதனால தான் ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம ஆனந்தமய கோஷத்தில் இருக்கோம். அப்போ நமக்கு சம்சாரத்தை நம்ம உணர்வதில்லை. பிறகு பிரியம் அப்படிங்கிற சில விருத்தி எல்லாம் இருக்கு. பிரியம், மோதம், பிரமோதம்னு 3 விதமான விருத்தி எல்லாம் இருக்கே. அந்த நேரத்துலையும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம், சம்சாரத்தை மறந்துருக்கோம். ஆகவே ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும்போது சம்சாரத்தை உணர மாட்டோம். ஆனால் ஆனந்தமய கோஷம் துக்க பீஜம். அது துக்க சொரூபம் அல்ல, துக்கத்தினுடைய பீஜம். துயரத்தினுடைய தன்மை அல்ல, துயரத்தினுடைய விதை. எப்படி ஆனந்தமய கோஷத்தை துயரத்தினுடைய விதைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பிரியம், மோதம், பிரமோதம்ங்கிற விருத்தியை அனுபவிச்சுட்டு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வெளியே வரும் பொழுது
அந்த மகிழ்ச்சி இருக்கின்றதல்லவா, அந்த மகிழ்ச்சி மீண்டும் அந்த மகிழ்ச்சியை அடையணுங்கிற ஆசையில் நம்ம தூண்டப்பட்டு நம்ம செயலுக்குள் செல்வோம். அப்போ மோகம் ஏற்படும், சோகம் ஏற்படும், எல்லாம் ஏற்படும். இப்போ ஒரு பதார்த்தத்தை, ஒரு சுவையான பதார்த்தத்தை அனுபவிக்கிறோம், அல்லது நமக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸை குடிக்கிறோம், ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கு, சுகம் ஆனந்தமயத்தில் இருக்கும். பிறகு அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணுது, மீண்டும் வேண்டும்ங்கிற ஆசையை தூண்டி சம்சாரி ஆக்குகின்றது. ஆகவே ஆனந்தமய கோஷம் நேரடியாக சம்சாரம் அல்ல, ஆனால் சம்சாரத்தினுடைய பீஜம். இங்கே உபனிஷத்து பீஜ அவஸ்தையை விட்டுட்டு வெளிப்பட்ட அவஸ்தையை மட்டும் இங்கு கூறி உள்ளது. ஏன்னா ஆனந்தமயத்தில் இருக்கும் பொழுது சம்சாரம் இல்லை. எந்த இடத்துல சம்சாரம் வியக்தமாயுள்ளதுன்னா மற்ற 4 கோஷங்களில். சம்சாரம் வெளிப்பட்ட 4 கோஷங்களை கூறி அந்த 4 கோஷங்களில் இருக்கின்ற சம்சாரமானது ஷட் ஊர்மயக 6 விதமான துயரம் என்று இங்கு இவ்விதம் கூறப்பட்டுள்ளது. அப்படி ஆனந்தமய கோஷத்தையும் நம்ம சம்சாரத்திற்குள்ள சேர்த்திக்கணும். ஆனால் நேரடியாக வராது, மறைமுகமாக இருக்கும். இனி ஒவ்வொன்றாக இப்பொழுது பொருள் பார்க்கலாம். அசனாயா பிபாசா. இப்போ பசி தாகம் அப்படிங்கிற ஒரு துயரத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ ஒருவருக்கு நான் பசிங்கிற துயரத்தையே அனுபவிக்க கூடாதுன்னு விரும்புகிறாருன்னு வச்சுக்குவோமே. அப்போ ஒரு மாத்திரையை சாப்பிட்றார். அந்த மாத்திரை அவருக்கு பசியே கொடுக்காதுன்னு வச்சுக்குவோமே. என்ன செய்வோம் தெரியுமோ, டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சிடுவோம், பசிக்கவே இல்லையேன்னு சொல்லி. அது ஒரு நோய். ஆக்சுவலி நமக்கு பசிக்கலை அப்படின்னா ஒரு நோய். ஒருவருக்கு ஒரு கால் திடீர்னு பசியே ஏற்படலின்னு வச்சுக்குவோமே, அவர்னால சுவை அப்படிங்கிற இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. ஆனால் நமக்கு சுவைங்கிற இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனால் பசி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது எவ்வளவு ஓரம் சாடுற ஆசை. பசி வரக்கூடாது, ஆனால் இன்பத்தை அனுபவிக்கணுமா, சுவையை அனுபவிக்கணும். ட்ரிங்க் பண்ணால் குடிக்கிறதுனால வர்ற சுவையை அனுபவிக்கணும். நல்ல தாகம் எடுக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீர் கிடைக்கட்டும், அப்போ தெரியும் தண்ணீர் குடிக்கிறதுனுடைய சுகம். நம்ம அப்பப்போ ஃப்ரிட்ஜில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கூலாக குடிச்சிட்டு இருந்தால் அதனுடைய சுகம் தெரியாது. எங்காவது நீங்கள் வெயிலில் நடந்து போகணும், 3 மணி நேரம் தண்ணி கிடைக்கக்கூடாது, அப்போ தண்ணீர் கிடைக்கணும், அப்போ தெரியும் அதனுடைய உண்மையான சுவை. அப்படி இந்த துயரம்ங்கிறது சொரூபமாக இருந்தால் தான் நமக்கு இன்பமே கிடைக்கும். இப்போ இன்பத்திற்கு காரணமே இங்கே துன்பமாக இருக்குது. ஆகவே துன்பம் சொரூபமாக பிராணமய கோஷத்தில் இருக்கின்றது. நம்முடைய பிராணமய கோஷத்தினுடைய சொரூபமே பசி தாகம். இப்போ எதுவரைக்கும் பிராணமய கோஷத்தில் அபிமானம் இருக்கோ அதுவரைக்கும் நம்ம பசி தாகங்கிற துயரத்தை அனுபவிச்சு தான் சுவைக்கின்ற இன்பத்தையும் குடிக்கின்ற இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். நமக்கு பிராணமய கோஷத்தில் அபிமானம் இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, உணவில் அதிக இன்பத்தை நாட விரும்புகிறோம்னு அர்த்தம். ஒன்றை குடிப்பதில் அதிக இன்பத்தை நாட விரும்புகிறோம்னு அர்த்தம். அந்த கோஷத்தில் அபிமானம்ங்கிறது அந்த கோஷத்திலிருந்து இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதல் இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த துன்பத்தையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அந்த துன்பந்தான் பசி தாகம். இனி அடுத்ததுக்கு போவோம், சோகம். பொதுவாக சோகம் அப்படிங்கிறதுக்கு மனதில் உள்ள வேதனை, வருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்குமே சோகம்னா என்னன்னு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத ஒன்றைத்தானே எடுத்து விளக்கணும். தெரிஞ்சிட்டு இருக்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கிறத எதுக்கு விளக்கணும்? இப்போ சோகம்னா நமக்கு தெரியும். இது மனதில் இருக்கின்ற ஒரு விகாரம். பிறகு எதெல்லாம் மனோமய கோஷத்தில் இருக்கிற எண்ணங்களினால் நமக்கு இந்த சோகம்ங்கிற பலன் வருதோ அதெல்லாம் நம்ம சேர்த்தி கொள்ள வேண்டும். பொறாமையை நம்ம சேர்த்திக்கணும், பயத்தை சேர்த்திக்கணும், எல்லாத்தையும் நம்ம சோகம்ங்கிற ஒரு சொல்லில் சேர்த்தி கொள்ள வேண்டும். எதெல்லாம் சோகத்தை கொடுக்குதோ அதெல்லாம். பொதுவாக நம்ம சோகத்துக்கு லட்சணம் கொடுக்கும்போது ஒரு பொருள் மீது ஆசைப்படுறோம்.
அந்த ஆசையானது நிறைவேறாமல் போகும் பொழுது உடனே மனதில் சோகம் வரும். இப்போ ஆசைப்பட்ட பொருளை அடைய முடியவில்லை என்றால், ஒரு பொருள் நம்மிடமிருந்து இழக்கப்படும் பொழுது நம்ம மனதில் வர்ற உணர்வு சோகம். காமத்தினுடைய விளைவுனா, காமமானது பூர்த்தியாகாத பொழுது சோகமாக வடிவெடுக்கும். கீதையிலையும் அர்ஜுன விஷாத யோகம்னு பார்க்கும் பொழுது அர்ஜுனனுடைய மனதில் ராகக பற்று ஆசை என்பது முதல்ல வந்துச்சு. பிறகு அந்த ஆசை நிறைவேறாத பொழுது சோகமாக மாறியது. அவனுடைய மனதில் வந்த பற்று என்ன என்றால், பீஷ்மர் துரோணர் அவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் மீது ஏற்பட்ட பற்று. ஏன் சோகமாக அந்த பற்று மாறியது? அவர்களை இவனே அழிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆகவே பற்று சோகமாக மாறும். சாதாரணமாக நம்ம சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல சங்கரர் இந்த சோகத்துக்கு முற்றிலும் தலைகீழான விளக்கத்தை கொடுக்கின்றார். டோட்டலாக ஆப்போசிட்டான அர்த்தத்தை சங்கரர் சொல்கிறார். இவர் சோகம்ங்கிற சொல்லுக்கு காமகன்னு பொருள் எடுத்து கொள்கிறார், ஆசைன்னு பொருள் எடுத்து கொள்கிறார். ஏன் சோகம்ங்கிற சொல்ல ஆசைன்னு சங்கரர் பொருள் எடுக்கிறார்? அதற்கு தானே விளக்கமும் கொடுக்கின்றார். அவர் என்ன சொல்றார்? சோகத்தினுடைய விளைவுதான் காமக அப்படின்னு உல்டாவா தலைகீழா சொல்றார். சோகத்தினுடைய விளைவு ஆசை. நம்ம சாதாரணமாக சொல்றது ஆசையினுடைய விளைவு சோகம். அது ஒரு கோணத்தில் ரைட்டு தான். ஆனால் சங்கரர் வேறொரு கோணத்தில் அப்படியே தலைகீழாகவும் சொல்றார், சோகத்தினுடைய விளைவு காமக. ஆகவே இங்கு சோகம் என்று சொல்லப்படுவது சோகத்தினுடைய விளைவான காமத்தை எடுத்து கொள்ள வேண்டும். அது எப்படி? சோகத்தினுடைய விளைவு காமம், ஆசை. சோகத்தினுடைய ரிசல்ட் ஆசை. எப்படி என்றால் அதை அவர் விளக்கும் பொழுது, அதாவது எப்போ நம்ம மனதில் ஒரு ஆசை தோன்றும்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுது நம்முடைய மனதில் அரதி இருக்கின்றதோ, அரதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அரதி அல்லது இனியொரு சொல்லை யூஸ் பண்ணுறார், சித்த அனவஸ்திதிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். சித்தம்னா மனம், அனவஸ்திதினா அது மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இல்லாமல் சஞ்சலப்பட்டு கொண்டு இருப்பது, ஒரு நிறைவில்லாமல் இருத்தல். அவஸ்திதினா நிறைஞ்சிருக்கிறது, அனவஸ்திதினா நிறைவில்லாமல் இருத்தல். சித்தம் நிறைவில்லாமல் இருத்தல். எப்பொழுது நம்முடைய மனமானது நிறைவில்லாமல் ஒரு விதமான குறை ஏற்படுகின்றதோ அதனுடைய விளைவுதான் ஆசை. அந்த நிறைவின்மையத்தான் இங்கு சங்கரர் சோகம் என்று சொல்கின்றார். இங்க சோகம்ங்கிறது ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலையேன்னு வர்ற உணர்வு அல்ல, ஆசைக்கே காரணமாக இருக்கின்ற நிறைவின்மை. ஒரு விதமான ஒரு அரதி, ரதினா மகிழ்ந்திருத்தல், அரதினா மகிழ்ச்சியின்மை. அது நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். அதாவது நம்ம மனது ஏதோ ஒரு காரணத்தில் நிறைஞ்சு பூர்ணமாக இருந்தால் ஒரு ஆசையும் ஏற்படாது. அப்படியே அந்த ஆசை வந்ததுனால அதை பூர்த்தி பண்ணணுங்கிற ஒரு விருப்பம் கூட தூண்டுதலும் கூட இருக்காது. எப்போ மனசில் ஒரு நிறைவின்மை தோன்றுதோ, ஒரு சஞ்சலம் தோன்றுதோ, ஒரு விதமான அபூர்ணத்துவம் தோன்றுதோ, அந்த நிலையிலிருந்து தான் மனசு ஆசைப்படும். அதைத்தான் இங்கே சோகம்னு சங்கரர் பொருள் எடுத்து கொள்கிறார். இப்போ நம்ம இடத்துல ஒரு பொருள் இருக்குது, நம்மை சார்ந்தவர்கள் அவரிடத்துல நமக்கு மேலே ஒரு பொருள் வச்சுருக்கார். ஏன்னா இப்போ பொருள்களெல்லாம் கொஞ்ச நாளில் அவுட்டேட் ஆயிரும். அது செல்ஃபோன் ஆகட்டும், கார் ஆகட்டும், எல்லாமே கொஞ்ச நாளில் புதுசாக வந்துடும். உடனே அவர் நமக்கு மேலே அடுத்த பொருள் லேட்டஸ்ட்டாக ஒன்று வச்சுருக்கார். அதை பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஒரு அதிருப்தி உருவாயிருது நம்ம எரியாமல்.
அது கம்பேர் பண்ணக்கூடிய வீட்டுக்குள்ளேயே இருப்பவர்கள் நண்பர்களோ யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாங்க. உடனே என்ன ஆகுது, மனதில் ஒரு அதிருப்தி, நிறைவின்மை தோன்றி விட்டது. அதை பார்த்த உடனே அதைத்தான் இங்கே சங்கரர் சோகம் அப்படின்னு சொல்கிறார். காமஹேது சோகம். இப்போ சோகத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். ஆசைக்கு காரணமாக இருக்கிறது ஒரு விதமான சோகம், ஆசை நிறைவேறாத பொழுது வருவது இனியொரு விதமான சோகம். இந்த இடத்துல சங்கரர் எடுத்துக்கிற பொருள் ஆசைக்கு காரணமாக இருப்பது சோகம். ஆகவே இங்கே சோகக இஸ் ஈக்குவல் டு காமகன்னு பொருள் எடுத்துக்கொள்கிறார். அதாவது காமம்னா ஆசை, இந்த ஆசையே சம்சாரம் அப்படின்னு சொல்கின்றார். சரி, இந்த ஆசை ஏன் வந்ததுன்னா சோகத்திலிருந்து வந்தது. ஆகவே இங்கே உபனிஷத் சோகம் என்று சொல்கிறது. இப்போ மனதில் ஏற்படுகின்ற அதிருப்தி, நிறைவின்மை, குறை, அல்லது ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கிற உணர்வு, நமக்குள்ள ஏதோ ஒன்று இல்லை, ஒரு இல்லாமையை பார்க்கின்ற ஒரு வெற்றிடம், ஒரு வேக்கம், ஒரு கேப், அதுதான் சோகம். அது எப்படி வேணாலும் வரலாம், கம்பேரிசனில் வரலாம், பொறாமையில் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் அந்த ஒரு கேப் உருவாயிடலாம். அந்த ஒரு வெற்றிடம் உருவான உடனே ஆசை என்ற ஒன்று பிறக்கிறது. இதெல்லாம் ஆசையினுடைய உற்பத்தி விசாரம். எப்படி ஆசை தோன்றுகிறது, நமக்குள்ளதான் தோன்றுறது. அது எப்படி எங்கிருந்து தோன்றுகிறதுனா இந்த சோகத்திலிருந்து ஆசை தோன்றுகிறது. இதெல்லாம் மனோமய கோஷத்தில் இருக்கிற சம்சாரம். இனி அடுத்ததுக்கு போவோம். மோகக. இது விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கிற ப்ராப்ளம், புத்தியில் இருக்கிற தோஷம். அதற்கு ஒரு விளக்க ஆசிரியர் மிக அழகான லட்சணத்தை கொடுக்கிறார். மோகம் அப்படிங்கிறது அனித்தியமான, அசுச்சி, தூய்மையற்ற, அனித்திய, அசுச்சி, துக்கமான, அனித்தியமான, அனித்திய, அசுச்சி, தூய்மையற்ற, துக்கமான, அனாத்மசு, அனாத்மாவில். அனாத்மாவுக்கு 3 லட்சணம் கொடுக்கிறார். அனித்திய, அசுச்சி, துக்கம். அனித்தியமான, தூய்மையற்ற, துக்கத்தை கொடுக்கின்ற அனாத்மாவில் அப்படியே ஆப்போசிட்டாக வருவோம். நித்திய, நித்தியமான, சுச்சி, தூய்மையான, சுகஸ்வரூபமாக நினைக்கும் எண்ணம், சுகாத்ம பிரத்யக மோகக. அனித்திய, அசுச்சி, துக்க அனாத்மசு நித்திய, சுச்சி, சுக ஆத்ம பிரத்யக மோகக. அனித்தியமான, அசுச்சியான, துக்கமான அனாத்மாவில் அனித்திய, அசுச்சி, துக்க அனாத்மசு நித்திய, சுச்சி, சுக ஆத்ம பிரத்யக. பிரத்யகன எண்ணம், பிரத்யக மோகக. மோகம் என்பது அனித்தியமான, அசுச்சியான, துக்கமான அனாத்மாவில் நித்தியமான, சுகமான, தூய்மையான, சுகமானது என்கின்ற புத்தி மோகம். சுருக்கமாக சொன்னால் விபரீத புத்திகி, விபர்யம், விபரீதம். பிறகு இந்த மோகம் துக்கஸ்ய ஹேதுகு, துக்கத்திற்கு காரணம். இப்போ மோகம்ங்கிறது துக்கத்திற்கு காரணமாக இருப்பது மோகம். அது எப்படி துக்கத்துக்கு காரணமாக இருக்கும்? அனித்தியமான ஒன்றை நித்தியமாக நினைக்கிறது தான் மோகம். அழியக்கூடிய ஒன்றை அழியாததுங்கிற நினைக்கிறதுனா அந்த எதிர்பார்ப்பு மோகம். அது நடக்குமா? நடக்காது. உடனே துக்கம் விடும். இப்போ அழியக்கூடியதில் அழியாத எதிர்பார்ப்பு மோகம். அழியாததுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட், அது மோகம். கண்டிப்பாக நடக்க போகிறதில்லை, உடனே துக்கம் விடும். ஒவ்வொரு அனித்தியமான வஸ்து இடத்திலும் நமக்கு நித்திய புத்தி இருந்தால் என்னாகும்?
பிறகு அசுத்தமான வஸ்துவிடம் சுத்தமான புத்தி, துக்கத்தை கொடுக்கிற பொருளிடம் சுகத்தை நாம் எதிர்பார்ப்பது, இதுதான் மோகம். மோகம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு பொருளினுடைய தன்மை ஒன்றாக இருக்க அந்த பொருளுக்கு அதனுடைய விபரீதமான தன்மையை அங்கு பார்த்தல் மோகம். இது விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கிற சம்சாரம். இனி கடைசி 2 ஜரா மிருத்யு. இது மிக தெளிவாக இருக்கு. ஜரா மிருத்யு என்பது உடலுக்கு வருகின்ற மாற்றம், ஸ்தூல சரீரத்துக்கு வருகின்ற மாற்றம் அல்லது துயரம் அல்லது சம்சாரம். இப்போ ஜரா மிருத்யுனா கண்டிப்பாக அன்னமய கோஷத்துக்கு ஜரா என்ற ஒரு அவஸ்தை வரும். நம்ம என்னதான் பண்ணாலும் ஜரா அப்படிங்கிற அவஸ்தையிலிருந்து விடுதலை அடைய முடியாது. பிறகு மிருத்யு மரணம்ங்கிற ஒரு அவஸ்தையை நம்ம அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். இப்போ இதில் எல்லாம் இந்த ஷட் விகாரத்தை எல்லாம் நம்ம சேர்த்தி கொள்ள வேண்டும். சரீரத்துக்கு 6 விதமான விகாரத்தை எல்லாம் படிச்சிருக்கிறோமே, அதெல்லாம் நம்ம இங்கே சேர்த்தி கொள்ள வேண்டும். இப்படி அன்னமய கோஷம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயத்தையும் நம்ம ஒரு கோணத்தில் சேர்த்திக்கிறோம். இப்படி அனைத்து கோஷங்களிலும் வெளிப்படுகின்ற சம்சாரத்தை கூறி இதை தாண்டி இருப்பது ஆத்மா. அப்படின்னு என்ன அர்த்தம்? பஞ்ச கோஷ அதீதக ஆத்மா. தத்துவத்தில் பார்த்தோமே, பஞ்ச கோஷ அதீதக 5 கோஷத்தையும் தாண்டியது, அல்லது ஷரீரத்ரய விலக்ஷணக 3 உடலையும் கடந்திருப்பது ஆத்மா. இப்போ இப்படிப்பட்ட சம்சாரம் இருக்கே, அசனாயா பிபாஷா சோக மோகம் ஜரா மிருத்யு, இந்த சம்சாரம் ஆத்மாவுக்கா அனாத்மாவுக்கான்னு கேட்டால் ஒரு விசாரம் பண்ணுறோம். இந்த சம்சாரம் உடலை சார்ந்ததா ஆத்மாவை சார்ந்ததா? ஆத்மாவை சார்ந்ததுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் ஆத்மா வெறும் சைத்தன்ய ஸ்வரூபம், அது நித்தியமானது, பூர்ணமானது. சரியா, அனாத்மாவான உடலை சார்ந்ததுன்னு சொன்னால் உடல் உண்மையிலேயே ஜடமானது. ஜடமானதுக்கு பசிதாக ஏற்படாது. ஜடமான ஒரு பொருளுக்கு பசிதாகமோ சோகமோ மோகமோ ஏற்படாது. பிறகு இந்த சம்சாரம் யாருக்குன்னு விசாரம் பண்ணி பார்த்தோம்னாவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்கேயுமே இந்த சம்சாரத்தை போட முடியாது. ஆத்மாவிடத்துலையும் போட முடியாது, அனாத்மாவிடத்துலையும் போட முடியாது. ஏன்னா ஆத்மா ஒன்று தான் சேதனம், மீதி எல்லாம் அனாத்மா ஜடம். இப்போ ஜடத்தையும் சாராது சேதனத்தையும் சாராது. அப்போ இந்த சம்சாரம் எங்கே இருக்குன்னா விசாரம் பண்ணாத வரைக்கும் இருக்கும், விசாரம் பண்ணால் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகவே மித்தியா. இப்போ இந்த சம்சாரம் மித்தியா. காரணம் என்ன? இந்த சம்சாரத்துக்கு எங்கே போடுறது இடம்? ஆத்மாவிடத்திலையும் போட முடியாது, அனாத்மாவிடத்திலையும் போட முடியாது. மித்தியா. இல்லையே என்னிடத்தில் போடலாமேன்னா அடுத்த கேள்வி கேட்டுருவோம், நீ யார்? நீ ஆத்மாவா அனாத்மாவா என்றால் ஆத்மானா உன்னிடத்தில் போட முடியாது, அனாத்மான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக உன்னை நீ ஜடம்னு சொல்ல மாட்டாய். ஆகவே இந்த சம்சாரத்துக்கு இருக்கிற இடம் இல்லாமல் அது மித்தியாவாகின்றது. இப்படிப்பட்ட மித்தியாவான சம்சாரத்தை எது கடந்திருக்கின்றதோ அது ஆத்மா, அல்லது இந்த மித்யா சம்சாரத்துக்கு ஆதாரமாக இருப்பது ஆத்மா. இந்த மித்யா சம்சாரம் எதனிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதோ அது ஆத்மா. இங்கே அத்தியேதி அப்படின்னா கடந்திருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு விசாரம் இருக்கு. என்ன விசாரம்னா, பிரசக்தஸ்ய பிரதிஷேதகன்னு ஒரு நியாயம் இருக்கு. பிரசக்தஸ்ய பிரதிஷேதக அப்படின்னு சொன்னால், பிரதிஷேதம் அப்படின்னா கூடாது வேண்டாம் அப்படின்னு எங்கே சொல்லலாம் அப்படின்னா எங்கே சம்பவிக்குமோ அங்கே தான் சொல்ல முடியும். பிரசக்தி எங்கே இருக்கோ அங்கே தான் பிரதிஷேதம் பண்ணணும். பிரசக்தி இல்லாத இடத்துல பிரதிஷேதம் செய்யக்கூடாது. அதாவது நீ இப்படி செய்யாதே அப்படின்னு எப்போ சொல்லணும் அப்படின்னா, அப்படி செய்ய வாய்ப்பு இருந்தால் தான்
செய்யாதேன்னு சொல்லணும். பிரசக்தினா வாய்ப்பு இருக்கணும், அப்போ தான் பிரதிஷேதம் செய்யாதேன்னு சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்துருக்கோம். ஒரு குழந்தை வாயிலேயே மூச்சு விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கு. உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? வாயில் மூச்சு விடாத, மூக்கில் மூச்சுடுன்னு சொல்கிறோம். காரணம் என்ன? அங்கே பாசிபிலிட்டி இருக்குது. காதில் பார்க்காத அப்படின்னு சொல்ல முடியுமோ? அந்த நிஷேதத்துக்கு அர்த்தமே இல்லை. எப்போ நம்ம காதில் பார்த்துருக்கோம்? காதில் பார்க்காதன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி நடக்காத, குழந்தை சில சமயம் பின்னாடி நடந்துட்டு போய் விளையாடு, நம்ம சொல்லுவோம் பின்னாடி நடக்காத, ஒழுங்காக முன்னாடி நடன்னு சொல்லுவோம். ஆகவே பிரசக்தி இருந்தால் தான் பிரதிஷேதம். இப்போ இந்த இடத்துல உபனிஷத் என்ன பண்ணியிருக்கு? இந்த சம்சாரத்தை ஆத்மாவிடமிருந்து பிரதிஷேதம் செய்துள்ளது. இதையெல்லாம் கடந்தது ஆத்மான்னு சொல்லியிருக்கு. உடனே கேள்வி வருது, பிரசக்தி இருந்தா தானே, இந்த ஆத்மாவுக்கு இதெல்லாம் இருந்தா தானே இதெல்லாம் கடந்ததுன்னு சொல்ல முடியும். என்னைக்கு ஆத்மாவுக்கு இதெல்லாம் இருந்தது என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஞானியை பொறுத்த வரைக்கும் இது அவசியம் இல்லை தான், உண்மைதான், நிஷேதம் தேவையில்லை தான். ஆனால் அத்தியாசவசாத் பிரசக்திஹி, அத்தியாசத்தினால் ஆத்மாவிடம் இருப்பது போல் தெரிகிறது, ஆகவே நிஷேதம், இது இல்லை என்று சொல்லப்படுகிறது. அத்தியேதினா கடந்துள்ளது, இதனால் தாக்கப்படாதது அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? உண்மையிலேயே என்னைக்குமே தாக்கப்படலைன்னா தாக்கப்படாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரம் சொல்லுது உண்மைதான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான். உனக்கு புரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தான். நீ கேட்டிருக்க, நான் சொல்லி ஆகணும். நீ கேட்குறங்க பொழுதே ஒரு பிரசக்தி விட்டது. இவைகளெல்லாம் உண்மையிலேயே இருந்து நீக்கப்படவில்லை, அத்தியாசத்தினால், அதாவது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, ஆகவே இங்கு நீக்கப்படுகிறது. இப்படி இத்துடன் முதல் விசாரம் முடிவடைகிறது. ஆத்மா ஷட் ஊர்மி வர்ஜிதக, 6 விதமான சம்சாரத்திலிருந்து, துயரத்திலிருந்து கடந்தது ஆத்மா. அப்போ இதெல்லாம் யாரை சார்ந்ததுன்னா வேற வழி இல்லாமல் அனாத்மாவுக்கு போடுவோம். அனாத்மாவை சார்ந்தது. உண்மையிலேயே எதையும் இங்கே இல்லை, ஆனால் வேற வழி இல்லை, அனாத்மாவை சார்ந்ததுன்னு போடுறோம். அந்த அனாத்மாவில் தெரிகின்ற இந்த சம்சாரங்கள் நான் அல்லது ஆத்மாவிடம் இல்லை. இனி அடுத்த விசாரத்திற்கு செல்கின்றோம். இத்துடன் முதல் விசாரம், அதாவது ஆத்மஸ்வரூப விளக்கம் முடிவடைகிறது. ஆத்மஸ்வரூபத்தினுடைய விளக்கம் சம்சாரம் அற்றது, அசம்சாரி ஆத்மா அல்லது அகம். யக அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜரா மிருத்யும் அத்தியேதி சக ஆத்மா அப்படின்னு பூர்த்தி செய்ய வேண்டும். எந்த ஒரு ஆத்மா பசி தாகம் சோகம் மோகம் வயோதிகம் மரணம் அதை கடந்துள்ளதோ அதுதான் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம். இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். இனிமேலெல்லாம் சாதனைகள் தான். ஏதம் வை தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாக புத்திர ஏஷனாயாக ச வித்த ஏஷனாயாக ச லோக ஏஷனாயாக ச வியுத்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி. அடுத்த சாதனைக்கு வருகின்றோம். இரண்டாவதாக இங்கு கூறப்படுவது சாதனானி, 2 சாதனைகள். ஒன்று ஞானம், இரண்டாவது சந்நியாசம். சந்நியாசம் ஞானம் என்ற 2 சாதனைகள். முதல்ல இதனுடைய மொழிபெயர்ப்பை பார்ப்போம், பிறகு விசாரத்திற்கு வரலாம். ஏதம் வை தம் ஆத்மானம். ஏதம்னா இந்த, அந்த, தம் அந்த ஆத்மானம் ஆத்மாவை, விதித்துவா அறிந்து, இந்த அந்த ஆத்மாவை அறிந்து. எதற்கு இந்த அந்த ஆத்மா என்றால், எந்த ஒரு ஆத்மா சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம சர்வாந்தரக அப்படின்னு சொல்லப்பட்டதோ, இங்கு
அசனாயா பிபாசே என்றெல்லாம் கூறி இந்த சம்சாரத்தை கடந்தது என்று இப்பொழுது உபதேசிக்கப்பட்டதோ, இந்த உங்களால் கேட்கப்பட்ட அந்த இங்கு விளக்கப்பட்ட இந்த விதத்தில் ஆத்மானம் தன்னை அறிந்து, விதித்துவான்னா அறிந்து, அதாவது சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் ஆகல, அறிந்து பிறகு என்ன அடுத்தது தொடர்கிறது, அறிந்து. இந்த ஆத்மானம்னா தன்னை அறிந்து பிராமணாகா, இங்க பிராமணாகனா சாதகர்கள், சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினக, சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்த சாதகர்கள், தீராகா தகுதியை அடைந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஆத்மாவை அறிந்து பிறகு அவங்க என்ன செய்கிறார்களா, புத்திர ஏஷனாயாக, வித்த ஏஷனாயாக, லோக ஏஷனாயாக. ஏஷனா என்றால் ஆசை, ஏஷனா என்றால் ஆசை, காமக. அதுக்கு இனி ஒரு சொல் ஏஷனா. ஆசை அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக பயன்படுத்துறது. ஏஷனா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கு பேர் ஏஷனா. இந்த ஆசை கொஞ்சம் திக்காகும்போது ஏஷனா. இந்த ஆசையை ஒன்று வேண்டும் அப்படின்னா ஆசைப்படுறோம், அதை அடையணும்னு எனக்கு ஆசைன்னு சொல்லுவோம். நம்மளே நான் அதை அடையணும்னு அதிக ஆசைன்னு சொல்லும்போது சில வார்த்தைகளை மாற்றிக்கணும். எனக்கு அதை அடைஞ்சாகணும்னு இப்போ வெறி இருக்குது, வெறி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். இந்த வெறி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த ஏஷனா. ஏஷனான ஆசை, திக்கான ஆசை. அந்த ஆசையினுடைய விபாகம்தான் இங்கே வருது. இதனுடைய விளக்கமெல்லாம் பிறகு பார்க்க போகிறோம். இந்த 3 சொற்கள் இங்கு இருக்கின்றது. 3 இடத்தில் உள்ள ஆசைகள். புத்திர ஏஷனா, புத்திரனிடத்தில் இருக்கின்ற ஆசைகளை. புத்திரன்னா மகன். இதனுடைய விளக்கமெல்லாம் பிறகு பார்ப்போம். வித்தம், வித்தம்னா பணம். புத்திரன்னா ரிலேஷன்ஷிப், மகன். வித்தம் அப்படின்னா பணம். லோகம் அப்படின்னா உலகம். இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்குறோம். இப்போ புத்திர ஏஷனா, மகனிடம் இருக்கின்ற ஆசையிலிருந்து. அப்போ மகளிடத்தில் ஆசை வச்சுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அதனுடைய விளக்கம் பிறகு பார்ப்போம். மகனிடத்தில் இருக்கின்ற ஆசையிலிருந்தும், வித்தம் வித்தத்தில் இருக்கின்ற ஆசையிலிருந்தும், லோகத்தில் இருக்கின்ற ஆசையிலிருந்தும், புத்திர ஏஷனாயாக அந்த ஆசையிலிருந்தும், வித்த ஏஷனாயாக அந்த ஆசையிலிருந்தும், லோக ஏஷனாயாக அந்த ஆசையிலிருந்தும், வியுத்தாய. மிக அழகான சொல். சங்கரர் 1000 முறை இந்த கோட் பண்ணியிருப்பார். வித்தாய என்றால் எழுந்து, இந்த ஆசையிலிருந்து விடுபட்டு. வித்தாய அப்படின்னா விபரீதம் கிருத்வா, இது மேல் இருக்கிற ஆசையிலிருந்து மேலெழுந்து. வித்தாய அப்படின்னா எழுந்துன்னு அர்த்தம். ஸ்கூலில் ஆசிரியர் எழுந்து நில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஒழுங்காக கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா எழுந்துருன்னு சொல்கிறது போல் எழுந்திருத்தல். இங்கே எதிலிருந்து எழுந்திருத்தல்? பையன் அவனுடைய டெஸ்கிலிருந்து எழுந்திருக்கிறான். இங்கே எழுந்திருக்க வேண்டியது எதிலிருந்துனா புத்திர வித்த லோகம். மகன், வித்தம், பிறகு லோகம், உலகம். இதிலிருந்து எழுந்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சும்மா ஃபிகரேட்டிவ், அழகாக சொல்கிறது. இந்த பொருள் மீது இருக்கின்ற ஆசைகளை விட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த 3 பொருள்கள் மீதுள்ள ஆசைகளை விட்டு. வித்தாய அத, பிறகு என்னதான் பண்ணுறான்? இந்த 3 இருக்கிற ஆசையை விட்டதுக்கப்புறம் இவனுடைய கதி என்ன? பிக்ஷாச்சரியம் சரந்தி. பிக்ஷாச்சரியம், பிக்ஷாச்சரியம் இஸ் ஈக்குவல் டு சந்நியாசம். சரந்தி மேற்கொள்கின்றான், மேற்கொள்கிறார்கள். பிக்ஷாச்சரியம் அப்படிங்கிறது சந்நியாச வாழ்க்கையை சரந்தின எடுத்து கொள்கிறார்கள். பிக்ஷாச்சரியம் சரந்தி. பிக்ஷாச்சரியம்ங்கிறது சந்நியாச வாழ்க்கை, பிக்ஷை எடுத்து வாழ்வது. அப்படின்னு என்ன? பணத்தை சேர்த்து வச்சுட்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல.
உறவுகளை சேர்த்து வச்சுட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. இதை எல்லாத்தில் இருக்கிற ஆசை போயிட்டா இதுதான் கதி. இதை கேட்ட உடனே நான் ஆசையை விடமாட்டேன்னு சொல்லிவிடுவார்கள். நீ உன் புத்திர மேலே இருக்கிற ஆசையும் பணத்து மேலே இருக்கிற ஆசையும் லோகத்து மேலே இருக்கிற ஆசையும் விட்டேன்னா உபனிஷத்தை என்ன சொல்லுது? அதை உனக்கு வேற வழி இல்லாமல் பிக்ஷாச்சரியம், பிச்சை எடுக்க வேண்டியது தான். அப்படின்னு என்ன? அதனால தான் என் மகனை விடாமல் பிடிச்சிருக்கிறேன், பணத்தை விடாமல் பிடிச்சிருக்கிறேன், லோகத்தை விடாமல் பிடிச்சிருக்கேன். காரணம் நான் பிச்சை எடுக்க தயாராக இல்லை. ஆனால் இதையெல்லாம் விட்டால் எனக்கு வேறு வழி கிடையாது, பிக்ஷாச்சரியந்தான் கதி. பிக்ஷை எடுத்து வாழ்கின்ற வாழ்க்கையை எடுத்து கொள்கிறார்கள். இதில் ரொம்ப அழகான விசாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ இதில் பிராமணாகங்கிற சொல் அதிகாரியை குறிக்கின்றது. இந்த இடத்துல தகுதியை அடைந்தவர்கள் ஆத்மாவை இவ்விதம் அறிந்து வித்தாய ஆசைகளிலிருந்து விடுபட்டு சந்நியாச வாழ்க்கையை எடுத்து கொள்கிறார்கள். இந்த இடத்துல தான் நமக்கு ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று சாதனைகள் ஒரு கருத்து, பிறகு ஆசையினுடைய விபாகம். அனாத்மாவில் நம்ம வச்சிருக்கிற ஆசையை உபனிஷத் சற்று வகைப்படுத்தி கூறுகின்றது. பிறகு மேலும் இந்த ஆசையை உபனிஷத் விளக்கி கூறும். ஆசையெல்லாம் எப்படியெல்லாம் பிரிக்கலாம், மனசில் இருக்கிற ஆசைகளை எல்லாம் உபனிஷத் பிரித்து காட்டுகிறது. முதல் பிரிவு 3ஆ பிரிக்குது. புத்திரனாகவும் வித்தமாகவும் லோகமாகவும் பிரித்து, அதாவது நம்ம மனசில் இருக்கிற அனைத்து ஆசைகளையும் இந்த 3 கேட்டகரியில் போட்டுறோம். இல்லையே இந்த 3க்கு மேலே எனக்கு 300 ஆசை இருக்கேன்னா அதையெல்லாம் இந்த 3க்குள்ளேயே அடக்கிடுறோம். அடக்கி அனைத்து ஆசைகளிலிருந்தும் மேல் எழுந்து வித்தாய, ரொம்ப அழகான சொல், வித்தாய மேலெழுந்து, அத பிறகு பிக்ஷாச்சரியம் சரந்தி. ஆகவே இதில் விதித்துவா அப்படிங்கிற இடத்துல ஞானம்ங்கிற சாதனை, விதித்துவா அறிந்து ஞானம்ங்கிற ஒரு சாதனையை பார்க்க போகிறோம். வித்தாய ப்ளஸ் பிக்ஷாச்சரியம் சரந்தி ரெண்டும் சேர்ந்து சந்நியாசம்ங்கிற சாதனையை பார்க்க போகிறோம். புத்திர வித்த லோகம் ஏஷனா, இங்கே எல்லாம் ஆசையை பற்றி நம்ம விசாரம் செய்ய போகின்றோம். இந்த விசாரங்களை எல்லாம் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.